أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனை புகழுகின்றேன், அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் வேண்டியிருக்கின்றேன். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேரான பாதையை காட்டிவிட்டானோ அவர்களை வழிநடத்திவிட யாராலும் முடியாது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ வழிகேட்டிலேயே விட்டு விட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது. வணக்கத்துக்கு தகுதி விட்ட நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். உங்களும் சாட்சி வருகின்றேன். அகிலத்துக்கு ஒரு அருளுடையாம் முதல்மான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். உங்களும் சாட்சி வருகின்றேன். புனித ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் விட்டு விலகி இருக்குமாறு அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாலும் இதயச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு அருளாகவும் நேர்வழியாகவும் வழங்கியுள்ளார். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்ததன் மூலமும் அவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆனை அருளி அதன் மூலமும் எங்களுக்கு இந்த நேர்வழியை பெற்றுத் தந்துள்ளார். இந்த ஏகத்துவ கொள்கையை உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிற நேரத்தில், அவர்கள் இந்த கொள்கையை எடுத்துச் சொல்லுகிற நேரத்தில் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் அடைந்ததை சந்தித்ததை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஒருமை கொள்கையை சொன்னதனால் அவர்கள் ஊர்விளக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று அந்த மக்காவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 13 வருடங்களும் அது ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்று இன்று இந்த மார்க்கம் எங்களுக்கு முழுமை பெற்ற நிலையிலே கிடைத்துள்ளது. எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் எந்த விதமான அசௌகரியங்களையும் அனுபவிக்க தேவையில்லாத நிலையில் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா பூரணமான முறையிலே எங்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்துள்ளார். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா வழங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களோடு ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பதை எதிர்பார்க்கிறது என்ற சில விஷயங்களை பார்க்கிற ஜும்மாவிலே பார்ப்போம். அதில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்ற நேரத்துல பல இடங்கள்ல நபி அவர்களை பற்றி விவரிச்சு கோர்த்து சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த நபி முழு அகிலத்துக்கும் ஒரு அருளாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்ற நேரத்துல இவர் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் இவரை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் அந்த அருளை பெற்றுக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்ற இடத்துல பார்க்கலாம். அதே போல பல இடத்துல
நபியிடத்துல உங்களுக்கு எல்லா வகையான உங்களுடைய வாழ்க்கையில ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வதற்குரிய முன்மாதிரி இந்த நபியிடத்துல இருக்கிறது என்றும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி புகழ்ந்து கூறுகின்றான் என்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றாரு சூரா தௌபால 9வது அத்தியாயம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது மக்களின் மீது எப்படி அன்புள்ளவர்களாக எப்படி கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை வந்து அல்லாஹ் தஆலா சூரா தௌபால சொல்ற நேரத்துல உங்களிடம் உங்களை சேர்ந்த தூதர் வந்து விட்டார், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பகரமாக இருக்கும், நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னா அது நபியாவுக்கு கஷ்டமா இருக்கும், அது நபியாவுக்கு தாங்கிக் கொள்வது கஷ்டமா இருக்கும்ன்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே போல அவர் உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர், அந்த முஸ்லிம்கள் மீது அவர் அதிகமாக அக்கறை உள்ளவராக இருப்பார் என்ற விஷயத்தை சொல்லி அடுத்து சொல்லியிருக்காங்கன்னா நம்பிக்கை கொண்டவரிடம் பேரன்பும் இரக்கமும் உள்ளவராக இருப்பார், பேரன்பும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் சொல்ற விஷயத்தை இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களின் மீது கவலை கொண்டது போல யாரெல்லாம் நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்களோட அவ்வளவு இரக்கமா இருப்பாங்க, அவ்வளவு அன்பாக இருப்பார்கள் என்ற செய்தி எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை பார்க்கணும். அதே போல இப்படிப்பட்ட இந்த நபி அவங்களை இஸ்லாம் எப்படி சொல்லுன்னு சொன்னா நீங்க இவரை நேசிக்கணும், எந்த அளவுக்கு சொன்னா இந்த உலகத்துல யாரையுமே அந்த அளவுக்கு நேசிச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நேசிப்பதில் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் விட முதன்மையான இடத்துல நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், அது ஈமான்ல ஒரு பகுதியா இருக்கிறது என்ற விஷயத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில மக்களுக்கு பல கிரந்தங்களை பார்க்கலாம். அந்த ஹதீஸ் எங்களுக்கு அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவர் ஆக மாட்டார், அவர் தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய அதாவது உலகத்தில் அகிலத்தார் அனைவரையும் விட என்னை நேசத்துக்குரியவராக ஆக்கிக் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டீர்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபி அவங்களை நேசிக்கிறது, அவங்க மேல இருக்கிற அன்பு அது ஈமான்ல ஒரு பாட்டாக இருக்கு. ஒரு முஸ்லிம் வெறுமனே முஸ்லிமா இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்காதவனாக, அவர்களை நேசிக்காதவனாக இருந்தார் சொன்னால் அவர் ஈமான் கொண்டவர்களுடைய பட்டியலில் வர மாட்டார். அந்த விஷயத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்துல ஒரு மனிதன் மேல அன்பு கொள்வதா இருந்தால் உலக அளவில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் மீது அன்பு வைப்பார்னு சொன்னால் அவரோட பழகக்கூடிய விதத்துல அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற முறையில அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்னு சொன்னால் அந்த கஷ்டத்துல பங்கெடுப்பதன் மூலம் நான் இவரோட அன்பா இருக்கிறேன் என்ற செய்தியை வெளிப்படுத்துவார். அவரோட ஒரு சந்தோஷமான நேரத்துல அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நான் இவரோட அன்பாக இருக்கின்றேன் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அதே போல அவருடைய ஒரு தேவை வருகின்ற நேரத்துல அந்த தேவையில இவர் போய் ஈடு கொடுக்க, அந்த தேவையில இவர் கலந்து கொள்ள நேரத்திலையும் அந்த அன்பு இவர் அனுபவித்திருக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கிறேன். இது உலகளாவிய விஷயங்கள். ஒரு தாய் தந்தையுடனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் இன்னும் ஒரு தகப்பன் ஒரு தந்தையோட அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வெறுமனே வாயாளர்கள் அதை சொல்வதன் மூலம் செயலால காட்டல் சொன்னால் யாருமே அதை அனுபவித்ததா எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் அவர் மீது உங்களோட மிச்சம் இறக்கமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கஷ்டம் ஒன்று வர நேரத்துல அவர் அந்த இடத்துல இல்லை, என்னுடைய சந்தோஷம் ஒன்று வர நேரத்துல அந்த இடத்துல அவர் இல்லை, என்னுடைய பிரச்சனை என்று வர நேரத்தில் அந்த இடத்துல அவர் இல்லை, என்னுடைய தேவை என்று வர நேரத்தில் அந்த இடத்துல அவர் இல்லைன்னு சொன்னால் அதை விட்டு அவர் விலகுவார்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனும் இது அதை அனுபவித்ததாக கொள்ள மாட்டார். வாயிலாக சொல்லிக் கொள்ளலாம், அந்த சொல் செயலில் வரும் வரைக்கும் அது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்காது. இது நாங்கள் வளமையிலே பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய செய்தி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களை நீங்க விரும்பணும், நேசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு நபி அவங்க எங்களோட இல்ல. இப்படிப்பட்ட நேரத்துல எப்படி ஒருத்தர் நேசிப்பது என்ற விஷயம் கேள்வி. அதை நாங்க பார்க்கணும்னு சொன்னா ஒருத்தர் அவரோட வைக்கக்கூடிய அன்பு அவங்க எதையெல்லாம் விரும்பினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் விரும்பினார்களோ அதை நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பதும், எதையெல்லாம்
தவிர்த்தார்களோ, விட்டு விலகச் சொன்னார்களோ, எச்சரிக்கை செய்தார்களோ, அதை விட்டு விலகுவதனாலேயும் அவர்களுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதன் மூலமே மாத்திரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம். இல்லாவிட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நபி அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் என்ற வெறும் வார்த்தையை சொல்லுவோமே தவிர செயல்ல வர நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாற்றம் செய்தோம் சொன்னால் அது இந்த அன்பு வைத்தவர்கள் கூட்டத்தில் வராது. எனவே என்னுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் சொன்னால் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாக்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு மாற்றமான விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அதிகமான முஸ்லிம்களை பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நேசம் வைக்க வேண்டும், வைத்திருக்கின்றோம் என்று சொல்றோம். ஆனா செயல் அதை உண்மைப்படுத்துதில்லை. செயல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு தேவை, ஒரு சில விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு தொழுகை வாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்பு, அவங்க 5 நேர தொழுகை சொல்லியிருக்கிறார்கள், அந்த 5 நேர தொழுகையில் அனுபவிக்கின்றோம். ஆனா வியாபாரம் போயிட்டால் அவர்களோட அன்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள முடியாவிட்டால் அந்த அன்பு அந்த இடத்துல எங்களுக்கு விலகி போவது பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட நேரத்தில் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் அனுபவிக்கல என்ற விஷயத்துல பார்க்கிறோம். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அவர்களிடத்தில் நேரடியாக கல்வி பயின்ற சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் சொன்னால் அதுல இந்த நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அன்பை எப்படி நிரூபிச்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க இந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் அன்பு கொண்டுள்ளேன் என்பதை நிரூபிக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட கோபப்படுவாங்களா, எங்களை வெறுத்துருவாங்களா, என்னோட அன்பு வைக்காம இருக்கிறாங்களா என்ற விஷயத்துல எவ்வளவு அதாவது அதுல அப்படி ஒன்று நடந்துடக்கூடாது என்பதுதான் பக்குவமாக இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒன்று நடக்கிற நேரத்தில் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலாத நிலையிலே உள்ள சம்பவங்களை எல்லாம் பார்க்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய மனைவியை பள்ளி வாசலுக்கு செல்வது தடுக்கிறார். பெண்கள் பள்ளிக்கு சொல்றதை அவர் மனைவி பள்ளிக்கு போற விரும்புறாங்க, இதை தடுக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி போய் தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் நீங்க தடுக்க வேண்டாம் என்று நபி அவங்க சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்ட நேரத்துல அவர் சொல்றாரு, மகன் சொல்றாரு, நான் தடுக்கிறேன் செய்வேன், என்னுடைய மனைவி நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த இடத்துல இவ்வளவு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடுமையாக திட்டி, அதாவது அறிவிக்கக்கூடியவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் திட்டினது இல்லை. ஏன்னா சொல்லக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக சொல்றாரு. நான் என்னுடைய சொந்த கருத்தை என்னுடைய தன்மை என்ற முறையில வந்து நான் சொல்லல, சொன்ன செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பள்ளிக்கு செல்ல அனுமதி கேட்டா தடுக்க வேண்டாம்னு சொல்றேன், ஆனா நீ அதையும் மீறி தடுப்பேன்னு சொல்றேன்னு சொன்னா நீ என்ன மகன் அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டினார்கள் என்ற செய்தி பார்ப்போம். அப்ப நபியோட விஷயத்துக்கு வர நேரத்துல அந்த இடத்துல உறவு இல்லை. சொன்னாங்களே எங்களுடைய பிள்ளையை விட நபியவர்கள் தான் அன்பு வைக்க வேண்டும், எங்களுடைய தகப்பனை விட நபியவர்கள் தான் அன்பு வைக்க வேண்டும், அதை நிரூபித்தார்கள். என்ன பிள்ளையா இருந்தாலும் நபியவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக அவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்வார்கள் சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை தூக்கி எறிவேனே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நிரூபித்து காட்டினார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இது ஒரு தந்தை மகன் என்ற ஒரு அரசியல் மட்டத்துல ஒரு ஆட்சியாளர் மட்டத்துல இருந்தால் கூட ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்று வர நேரத்துல அவர்கள் இருந்த கண்டிப்பை பார்த்தோம்னு சொன்னால் மர்வானுடைய ஆட்சி காலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பெருநாள் தொழுகை, ஒரு பெருநாள் தொழுகையில பெருநாள் தொழுகைக்கு பின்னால்தான் முறை நடக்கும். அந்த திடல்ல தான் பெருநாள் தொழுகை நடத்துவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த திடலிலே மிம்பர் இருக்க மாட்டாது, பெருநாள் தொழுகைக்கு பின்னாலே தான் முறை நடக்கும். இதுதான் நபி அவருடைய சுன்னாவாக இருந்தது. ஆனால் மகனுடைய ஆட்சியிலே அவர் என்ன செய்கின்றார், ஒரு மிம்பரை ஏற்பாடு செய்து அந்த மிம்பரிலே ஏறி பெருநாள் தொழுகைக்கு முன்னால இவர் உரையாற்ற தொடங்குகிறார். இதை பார்த்த அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, இதை பார்த்ததும் அப்படியே மிம்பருக்கு போய் அவருடைய சட்டையை பிடிச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மிம்பர் இருக்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவுக்கு அதாவது தொழுகைக்கு முன்னால
என்று அவருடைய சட்டையை பிடிச்சு இழுத்தாங்க. அதையும் தாண்டி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த அவரை தள்ளி விட்டுட்டு அந்த மருவான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு மாற்றத்தை செய்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னு சொன்னா இதுதான் நபிவழி. அவசரத்துல வந்து அவங்க சொல்ற நேரத்துல இவங்க சொல்றாரு, அவங்க மருவான் சொல்றாரு, அந்த கால மழை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி செய்யற காலம் இருக்குது, அது மழை இருக்குது. ஏன்னு சொன்னால் மக்கள் வந்து தொழுதுட்டு போயிருக்காங்க, அதனாலதான் நான் மாத்தி செய்யறேன். இந்த தொழுகையை குத்துபா முன்னுக்கு வச்சுட்டு பின்னால் சொல்லிட்டு அப்ப அபூ ஸஅத் குதைல் அவங்க சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய இந்த புது விஷயத்தை விட என்னுடைய நபி சொன்ன பழைய விஷயம் இருக்குதே அதுதான் சிறந்தது என்று சொல்லிட்டு அந்த விஷயத்துல சொல்றாங்க. இதுல பார்க்கலாம் என்னன்னா சாதாரண ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு விலை தட்டிக்கிறது தான் பார்க்கணும். இல்லை நடக்குது ஒரு சமுதாயத்துல அதை கூட எங்களால் சொல்லிக்கொள்ள விதிக்கும். ஒரு ஆட்சியாளர் ஒரு நாட்டை ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் கூட செஞ்ச விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னவுக்கு மாற்றம். இதுல எந்த ஒரு மனிதனும் அவருக்கு நிகராக அவருடைய அன்புக்கு நிகராக வர இயலாது என்ற விஷயத்துல அந்த சஹாபாக்கள் எப்படி கவனமாக இருந்தார்கள், எப்படி கண்டிப்பாக இருந்தார்கள் செய்திகளை பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உள்ள அன்பு குறைஞ்சிடக்கூடாது, அவர்கள் எங்களோட வைத்திருக்கக்கூடிய அன்புடைய குறைவு ஏற்பட்டுருமோ என்ற பயம் வந்துடும் என்ற விஷயத்துல ஒரு செய்தி பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் ஹுனைன் யுத்தத்தின் போது அது அந்த யுத்தத்துக்கு பின்னால் ஹுனைன் போருக்கு பின்னால அதிகமாக கனிமத்து பொருட்கள் கிடைத்தது. நிறைய கனிமத்து பொருட்கள் கிடைத்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முஹாஜிர்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. அந்த அதிலே வந்த ஒட்டகங்கள் ஆடுகள் பிற பொருட்களை எல்லாம் முஹாஜிர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அதை பார்த்த அன்சாரி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிக்க வேண்டும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இவங்க ஒரு குற்றம் செய்த மாதிரி ஒரு அவங்களுடைய கவலையின் காரணமாக சொல்றாங்க, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காது கேட்டது. காது கேட்டினதும் என்ன செய்யறாங்கன்னா அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, அன்சாரி தோழர்களா இப்படி சொல்லிட்டாங்களான்னு சொல்ற செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு கேட்கிறாங்க, அன்சாரி தோழர்களே நீங்க இந்த மாதிரி கவலைப்பட்டீர்களா, இந்த மாதிரி நீங்க ஆதங்கம் தெரிவிச்சீங்களான்னு கேட்டது. ஏன்னாட்டா ஆதங்கம் தெரிவிக்கிறதுக்கு கவலைப்படுறதுக்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குறதுல அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்தார்கள். இந்த மக்காவிலிருந்து யாரெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அகதியாக வந்தவர்களை ஆட்சி பீடத்தில் வைத்த அந்த மக்கள் முஸ்லிம்களுக்காக அத்தனை விஷயத்தை தியாகம் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாங்கன்னு சொன்னால் மக்காவிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாரும் அகதிகள், எதுவுமே இல்லாம தனிக்கடையா வரக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மதீனாவாசியையும் இன்னொரு மக்காவாசியோடு சேர்த்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் சகோதரர்கள், எந்த அளவுக்கு சகோதரர்கள் அவருடைய சொத்துல அரைவாதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அதில் ஒரு சம்பவம் பார்க்கலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப ஸஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மதீனாவிலே நான் தான் பணக்காரன், இருக்கிறதுலயே நான் தான் மிகப்பெரிய செல்வந்தர், என்னுடைய சொத்துல 60% தந்தது, என்னுடைய வியாபாரத்துல 60% தந்தது, ஏன்னா என் சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வச்சாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு 2 மனைவி இருக்கிறார்கள், ஒரு மனைவியை நான் தலாக்கு செய்து அவருடைய அந்த காலம் முடிஞ்சதுக்கு பின்னால் நீங்க மனமுடித்துக் கொள்ளுங்கள். சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண விஷயத்தை சொல்லல. அதாவது 1000 ரூபாய் வச்சுக்கிற 500 ரூபாய் கொடுக்குற ஒரு செய்தி இல்லை, 10 கோடி வச்சுக்கிற 5 கோடி கொடுக்குற மதீனாவிலேயே பெரிய பணக்காரர், 10 கோடியில 5 கோடியை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, 4 கடை இருந்தா 2 கடையை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இதையும் தாண்டி யாரை உயிராக நேசிக்கக்கூடிய மனைவியில ஒருத்தரை நான் தலாக்கு செய்து உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்றேன்னு சொன்னா இப்படிப்பட்ட தியாகம் செஞ்சாங்க. இப்படி தியாகம் செஞ்சாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக அந்த மதீனாவாசிகள். இன்னொரு சம்பவம் எங்களுக்கு பார்க்கல, உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டப்பட்டு காயப்பட்டு விழுந்து கிடக்கிறார்கள். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண
விட்டார்கள் என்ற செய்தி பரவு. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க யார் என்ன காக்கிற அரணாக வந்து நிற்பீர்களோ, என்னை காப்பதற்கு யார் அரணாக வந்து நிற்கிறீர்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார்கள் என்ற செய்தி சொல்றாங்க. சொல்ற நேரத்துல ஒருவர் வருகிறார், வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுறார். அடுத்த ஒருவர் வர, அவர் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுறார். இப்படி 7 பேர் வந்து வெட்டப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. 7 பேருமே அன்சாரிகள். வந்த 7 பேரும் அன்சாரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அன்சாரி தோழர்களுக்கு நிகராக என்னுடைய முஹாஜிர்கள் இல்லையே என்ற அந்த ஆனந்தத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த அன்சாரிகள் செய்த தியாகத்தை பாராட்டும் விதமாகவும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட தியாகம் செய்த மக்கள் தான் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்களுக்கு தரலையே, எங்களுடைய வாழ்நிலை உள்ள கஷ்டம் சொட்டிக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் இந்த இதை முஹாஜிர்களுக்கு கொடுத்து விட்டீர்களே, இந்த ஆனந்தத்தை தெரிவிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு மதீனாவாசி எல்லாரும் அழைச்சு சொல்றாங்க, நீங்க இப்படி நீங்க இந்த மாதிரி செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள், விரட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாழ்க்கை அளித்தீர்கள், வசதி இல்லாத பஞ்சத்தோடு வந்தவர்களை வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஆக்கினீர்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை நான் ஏன் தெரியுமா கொடுத்தேன், இந்த முஹாஜிர்கள்ல புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்திலே பிடிப்பாக இருக்கட்டும் என்ற காரணத்தினால்தான் நான் இந்த மாதிரி கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது, அது உங்களை எதிர்த்து காப்பாற்றும், இந்த உலக விஷயத்துக்காக நீங்க இருந்து கவலைப்பட்டீர்கள் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்றாங்க. அந்த மக்கள் அவங்க இந்த சொத்துக்கள், இந்த ஒட்டகம், ஆடு, இது போன்ற கனிமந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து செல்லுங்கள், உங்களுடைய வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், இது உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறதுல, போதும் யா ரசூலல்லாஹ், போதும் என்று அந்த சஹாபாக்கள் இப்படி கவலைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல இது ஒரு சொத்து இல்ல, எனக்கு தரலையே, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு வந்த முஹாஜிர்கள் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு தரலையே என்ற ஆதங்கத்தை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பாருங்கள். அதே போல அதுக்கு முந்தைய ஒரு சம்பவம் நடக்கிறது. முஹாஜிர்களுடைய தியாகத்தை சொல்றேன். பஹ்ரைனிலிருந்து ஒருமுறை இந்த மாதிரி பொருட்கள் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பொருட்களை எல்லாம் முஹாஜிர் அன்சாரிகளுக்கு கொடுத்து விடுங்க. அன்சாரிகளுக்கு இதை பிரித்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அன்சாரிகள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், முஹாஜிர் சகோதரர்களுக்கு இது மாதிரி கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்படி பார்த்தாங்க. சகோதரத்துவத்துல சரியாக அவர்களுக்கும் எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் எடுப்போம். இப்படி எல்லாம் தியாகம் செய்தவர்கள் தான் இந்த மாதிரியான விஷயத்துல வந்தாங்க. அதே போல இன்னொரு சம்பவம் பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால், அந்த மக்கா வெற்றியின் போதும் அபூ சுஃபியான் அவர்களுடைய அவர்களுடைய வீட்டிலே யாரெல்லாம் அடைக்கலம் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு வழங்குகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்துல அந்த இருந்த அன்சாரி தோழர்கள் சில பேர் சொல்றாங்க, இவருக்கு ஊராசை வந்துட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அந்த இடத்துல இருக்கல, சொல்றாங்க இவருக்கு ஊராசை வந்து விட்டது, இவருக்கு அந்த மதீனா மக்காவாசிகளுடைய ஆசை வந்து விட்டது என்ற செய்தியை சொல்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா வஹி மூலம் வஹி இறக்குறாங்க. பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அன்சாரிகளே, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா, நீங்க இந்த மாதிரி இந்த முஹம்மது இவருக்கு ஊராசை வந்து விட்டது என்று சொன்னீர்களா என்று கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரும் அடிமைக்கும் இந்த மாதிரி, அதாவது இது பொருத்தமில்லை, நான் இப்படி செய்வது வாக்குறுதி எடுத்துவிட்டு மீறுவது போன்று என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த முஹம்மது இருந்தாலும் உங்களோட தான் இருப்பார், செத்தாலும் உங்களோட தான் சாவார். அப்படி யாருக்கு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த அந்த மக்களை சொன்னாங்க, நான் வாழ்ந்த உங்களோட தான் வாழ்வேன், மக்கா வந்ததுனால மக்காவாசியோட போயிருவேன்னு நினைக்கிற வேண்டாம், உங்களோட தான் நான் இருப்பேன் சொல்றாங்க. அதே நேரத்தில் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவாசிகள் ஒரு கணவாயால் ஒரு பாதையால் செல்வார்கள் சொன்னால் நான் அதே பாதையில தான் செல்வேன். இன்னொரு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு மூமினோ அவர் மதீனாவாசியை நேசிப்பார், யாரு முனாஃபிகோ அவர் மதீனாவாசியை திட்டுவார், ஏசுவார். மூமினா இருந்தால் அவர் மதீனாவாசியை அன்சாரிகளை நேசிக்கக்கூடியவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளுக்கு அருள் புரிவாயாக, அவருடைய
ரசூலுல்லாஹ், நாங்க இது சொன்னது உங்கள் மீது கொண்ட பேராசையினால நீங்க எங்களை விட்டு போயிருவீங்களோ என்ற பயத்தில் சொன்ன யாரும் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போயிருவாங்கன்றதை விட எங்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருவாங்களா, எங்களை வெறுத்துவீங்களா, அவர்களோட உள்ள அன்பு எங்களுக்கு இல்லாம போயிருமா என்ற விஷயங்களை சொல்லி அந்த நபித்தவர்கள் சொன்ன காட்சியை பார்க்கணும். அப்ப இப்படி அன்பு வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நிமிஷம் நபி அவர்களுடைய அன்பு என் மீது இல்லாம போயிடக்கூடாது, அவருக்காக என்னுடைய உயிரை கொடுக்கறதுலயும் எனக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய உயிரை கொடுப்பதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். நபி அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்காக என்னுடைய உயிரை துச்சமாக நினைக்கின்றேன் என்று செய்தியை பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு செய்தி, கைபர் போர்ல அது ஒரு சம்பவம் நடந்தது. அதுல இஸ்லாமிய படையினுடைய கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு மனிதரிடத்தில் இதை கொடுக்க போகின்றேன், அவர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கக்கூடியவர், அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை நேசிக்கக்கூடியவராயிருப்பார், அல்லாஹ்வும் அவரது தூதரும் அவரை நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பார் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அன்று இரவு முழுக்க அது யாராக இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு யாராக இருக்கும் என்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. காலையில ஒவ்வொருத்தரும் மாறாங்க, எப்படி அது நானாக தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற்றவன் அன்புக்குரியவர், அது நானாக தான் இருக்கணும் என்ற ஆர்வத்தோட வராங்க. அதுலயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டவன் இல்லை, நான் இந்த தலைமைத்துவத்தில் ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை, எனக்கு பதவி வேண்டும், எனக்கு தலைமைத்துவம் வேண்டும், எனக்கு இந்த மாதிரியான ஆட்சி வேண்டும் என்று நான் எதையுமே எதிர்பார்த்ததில்லை, படைக்கு தலைமையாக வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து நான் இது நானாக இருக்க வேண்டும், இந்த ரசூலுல்லாஹ் அன்புக்குரியவராக இருந்தவர் அது நானாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் என்னுடைய தலையை உயர்த்தியவனாக நான் இருப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. ஆனா அதே நேரத்தில் அன்றைக்கு அந்த கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அதுல புறக்கணித்திருக்கிறாங்க. அன்றைய தினத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு புறக்கணித்திருக்காங்க. இதை பார்க்கணும் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட ஆசை, என்னோட அன்பு வைத்தார்கள், அவர்களுடைய அன்புக்குரியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற விஷயத்துல அவர்கள் இவ்வளவு முதன்மைப்படுத்தி எவ்வளவு ஆசை வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுவும் நான் அந்த இடத்துல நான் நிற்கணும், அந்த இடத்துல நான் இருக்கணும் என்ற விஷயத்தை எல்லாம் இந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் பார்க்கலாம். ஆகவே இந்த சஹாபாக்களுடைய, இந்த மக்களுடைய படிப்பினைகள் இருந்து நாங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் ஆய்வாளர்களும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல மிகவும் அனுபவிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானுடைய ஒரு விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நபி அவர்கள் மீது அன்பு வைத்தல் என்பது யாரு உலகத்தில் உள்ள அனைவரையும் நபி அவர்கள் மீது அன்பு வைக்கலையோ அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்ற செய்தியை சொல்றாங்க. ஏற்கனவே சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம பார்த்தோம், எப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலையை நாம பார்க்க வேண்டிய ஒரு நிலை, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னான்னு வார்த்தையில அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதிலே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் மீது அன்பு கொள்றேன்னு சொன்னால் அவரை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நபி அவர்களை பற்றி எந்த அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கின்றேன், நபி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எந்த அளவு படிச்சிருக்கின்றேன், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எவ்வளவு தூரத்துக்கு நான் தெரிஞ்சு வைத்திருக்கின்றேன் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய மனதில் நினைத்து கேட்டு பார்க்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னான்னு வார்த்தையில எந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் சரியான மறுபக்கமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயம் வருகின்ற நேரத்தில் நாங்கள் முதலாவது விடுற விஷயம் அண்ணாவுடைய தூதருடைய சுன்னத்து தானே, எங்களோட வார்த்தை, எங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சுன்னத்து தானே, நபி அவங்களோட சுன்னத்தை விட்டுருவோம் மற்ற விஷயங்களை செய்யறதுக்காக. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன நேசிக்கக்கூடியவராக இருக்கணும் நீங்க ஈமான் கொள்ளக்கூடியவராக இருந்தால் என்ற விஷயத்தை சொல்றாங்க. பல சுன்னத்துக்கள் இன்று மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது, அதை உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களிடம் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இன்று சில விஷயங்களை பார்க்கலாம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு சொல்வது அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அவருடைய காலத்தில் சர்வசாதாரணமாக இருந்த செய்திகள் அது அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இப்போ அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஏத்துவ பிரச்சாரங்களுக்கு பின்னால் பல பள்ளிவாசல்களில் இதை அனுமதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதற்கான முயற்சிகள் நாங்கள் செய்கிறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய கிருபையாளர்களுடைய ஜும்மாவிலே அது நிறைவேற்றப்படுகிறது. பெருநாள் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது திரள தான் நடந்துச்சு. ஏன் மதீனாவுல மஸ்ஜிதுல் நபவியில தொழுகிறது சாதாரண பள்ளிகளில் தொழுகிறதை விட 1000 மடங்கு அல்லது 500 மடங்கு சிறப்புக்குரியது. அந்த சிறப்பை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்துருக்கிறார் திடல். ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. திடல்ல தான் நீங்க பெருநாள் தொழுகை தொழணும். ஆனால் அந்த தொழுகைகள் மங்கி போய் இல்லாமல் போன நிலையிலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருளால் போன வருடங்களில் நிலையை நடத்த கிடைத்தது. ஆனா இது ஒருவனை ஒரு சிறிய கூட்டம் மாத்திரம் இதை செய்வது போதாது. இந்த ரோலையிலே நாங்கள் எங்களுடைய முயற்சி எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ப்ரமோட் பண்ணணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா வரலாறுல சுன்னா என்று சொன்னால் அதுக்கு மேல என்னுடைய அறிவை போட்டு என்னுடைய வேறு சிந்தனைகளை விட்டு அதை விட்டு விலகுவதை விட்டுவிட்டு சுன்னாவுக்கு முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செஞ்சாங்களா, அப்படித்தான் நான் செய்வேன். முழு உலகம் என்னை எதிர்த்தாலும் முழு உலகம் எனக்கு எதிராக இருந்தாலும் நபி அவர்களுடைய சுன்னத்தை விட மாட்டேன். ஏனென்றால் நான் நபி அவர்கள் மீது நேசம் கொண்டவனாகத்தான் நான் மரணிக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக வரக்கூடிய பித்அத்துக்கள் இதை பற்றி பல பயன்கள் செய்யப்பட்டு விட்டது. இதுல கண்டிப்பாக இருக்கணும். தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அதை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிற விஷயத்துல நான் கண்டிப்பாக இருப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இன்றைய ஜும்மாவில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எதையெல்லாம் கேட்டோமோ பார்த்தோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.